அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கு முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வேண்டி அவருக்காக 11 திங்கட்கிழமைகள் ஒரு தீப வழிபாடு செய்ய போகிறோம். யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை 11 திங்கட்கிழமைகள் தொடர்ந்து செய்தாலும் சரி, அல்லது நடுவில் ஏதாவது ஒரு காரணம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அல்லது என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் சரி, 11 திங்கட்கிழமைகள் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். இதற்கு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. திங்கட்கிழமை நம்ம பொதுவாக ராகு காலம் யமகண்டம்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் காலை நேரத்துலையும் செய்யலாம் அல்லது மாலை நேரத்துலையும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் இதை செய்யும்பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் காலையில் நான் விளக்கேற்றிட்டேன் அப்படிங்கிறதுக்காக மாலை இரவுலாம் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதற்கான ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடம் இருந்தால் மட்டுமே அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த தீபத்தை நீங்கள் திங்கட்கிழமை ஏற்றிட்டு திங்கள் முழுவதும் நீங்கள் விநாயகரை வேண்டி இந்த கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை நீங்கள் செலவிடலாம். அதனால் வீட்டில் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் அசைவம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்தால் போதும். ஏன்னா நிறைய வீடுகளில் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் மற்றவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். செய்யக்கூடியவர்கள், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கடன் சுமை இல்லாதவங்களை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். யாராவது ரொம்ப கம்மியான பேர் தான் எந்த ஒரு கடனும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லோனு, ஹவுஸ் லோனு, எஜுகேஷன் லோனு, தனிநபர்கிட்ட கடன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கடனில் அவங்க சிக்கி இருப்பாங்க. சில பேரால் சமாளிக்க முடியும், சில பேரால் அதை சமாளிக்கவே முடியாது. அப்படி சமாளிக்க முடியாத கடன் சுமையில் நீங்கள் சிக்கி இருக்கீங்க அப்படின்னா அதற்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது. நம்ம மைத்ரேய முகூர்த்தம் வழிபாடு அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் நிறைய வழிபாடுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கடன் தீர்வதற்கு தேய்பிரையில் பைரவர் வழிபாடு, வராகி வழிபாடெல்லாம் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது விநாயகரோட வழிபாடு. இது கடன் தீருவதற்காக கிடையாது, செல்வ வளம் பெருகுவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்வ செழிப்பு ஏற்படுவதற்காக. செல்வ செழிப்பு ஏற்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்பு நமக்கு இருக்கக்கூடிய கடன்காரங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவோம். ஸோ நம்ம கையில் அபரிமிதமாக பணம் இருந்துச்சுன்னா அடுத்த நொடியே, அடுத்த நாளே நம்ம கடன்லாம் எங்கெங்கே இருக்குதோ அவங்கெல்லாம் தேடி போய் நம்மளே அந்த கடனை தீர்த்திடுவோம். அதனால் இந்த ஒரு வழிபாடு செல்வ செழிப்பிற்கானது. இப்போ வாங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்முடைய சேனலில் யார் ஒருத்தவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்முடைய சேனலில் இதை மாதிரியே திங்கட்கிழமை அன்று விநாயகரை வேண்டி இதை ஒரு தீபம் ஏற்றுங்க, உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தொடங்கினாலும் அதில் தடைகள், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது, அந்த விஷயமே நமக்கு கைகூடாத மாதிரி சந்தர்ப்பம் அமைவது. ஸோ அவற்றையெல்லாம் நீக்குவதற்காக இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி நம்ம இதில் திரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வெட்டி வேர் திரி நூல் நம்ம கடையிலலாம் விற்காது. நம்மளே தான் இதில் ஒரு குச்சை இதை மாதிரி உடச்சி அதில் திரி நூல் இருக்குது இல்லையா, வெள்ளை கலர் திரி நூல், அதை நம்ம கோர்த்து இதை மாதிரி நம்ம செய்யணும். அதாவது நடுவில் ஒரே ஒரு வெட்டி வேரை வச்சு நம்ம இதை மாதிரி வச்சு எரிய வைக்கணும். இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பதிவுகளில் நான் போட்டிருந்தேன். அதையும் செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருந்தது. எந்த விஷயத்துலேயும் தடை, திருமணத்தில் தடை, வேலை கிடைக்கிறதுல தடை, அதை மாதிரி வெளிநாடு போகிறதுல தடை, எந்த தடையையும் நீக்கக்கூடியது தான் இந்த இது வெட்டிவேறு தீபம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நீங்கள் இந்த மாதிரி வெட்டிவேறு தீபம் திரி போட்டும் தீபம் ஏற்றலாம், அல்லது சாதாரண வெள்ளை திரி நூல் இருக்குது இல்லையா, அதை போட்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஏன்னா ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னாலே நம்ம முதல்ல வழிபட வேண்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தான். அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கணக்கு எழுதுறதுனா மேலே ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி, எந்த தடையும் இதற்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார் சுழி போடுறோம். இப்போது நம்ம இந்த வழிபாட்டுக்கு தேவைப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருள் தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளையார் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து சிகப்பு கருப்பு நிறத்தில் உள்ள குன்றின் மணி. இந்த குன்றின் மணியில் நிறைய நிறங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த நிற குன்றின் மணி தான். விநாயகர் சதுர்த்தியில் நம்ம அந்த களிமண் பிள்ளையாரோட கண்களாக இதை வந்து தருவாங்க, களிமண்ணில் வச்சு தருவாங்க. இந்த பொருள் பிள்ளையாருக்கு மிகவும் உகந்த பொருள். பிள்ளையாருக்கு உகந்த பொருள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 21 இலைகள் 21 பூக்கள் அப்படின்ட்டு அவருக்கு நிறைய பொருள்கள் உகந்தது. அதை மாதிரி நெய்வேத்தியமும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு ரகசிய பொருள் வந்து இந்த குன்றின் மணிங்க. இந்த குன்றின் மணி பொதுவாக நீங்கள் கேரளா சைடு போனீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இதை வந்து ஹாலில் ஒரு பவுலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த கெட்ட சக்தியும் இது இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு துர்சக்தியும் இருக்கவே இருக்காது. எல்லா நெகட்டிவிட்டியும் இது அடித்து துரத்திடும். அத்தகைய சக்தி இந்த குன்றின் மணிக்கு இருந்தது. இது பழங்காலத்திலிருந்தே காட்டுவாசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இதை வந்து ரொம்பவே பயன்படுத்தினாங்க. எந்த வித கெட்டதும் அவங்களை அண்டாமல் இருக்கிறதுக்காக இந்த குன்றின் மணியை வந்து பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவாயூரப்பர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்றின் மணி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது வந்து செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக விஷம், நம்ம விளையாட்டு கூட வாயில் போடக்கூடாது. பட் ஆனால் செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடியது. இதை வந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பயன்படுத்தணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க, தவழற குழந்தைங்க இதை எடுத்து வாயிலெல்லாம் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிள்ளையாருக்கு நீங்கள் இதை மாதிரி இந்த திரிநூல் போட்டும் ஏற்றலாம், சாதா வெள்ளை திரி போட்டும் நீங்கள் ஏற்றலாம். நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் திங்கட்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றலாம். ஆனால் 11 திங்கட்கிழமைகள் இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஜஸ்ட்டு 3 குன்றின் மணியை நீங்கள் இதில் போட்டு ஏற்றினாலே போதும். விநாயகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா அதற்கு பொட்டுலாம் வச்சுடுங்க, பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிடுங்க. எப்பொழுதும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதை மாதிரி அகர்பத்தியோ சாம்பிராணி தூபமோ போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, சீனின்னு சொல்லுவோம், அல்லது நாட்டு சர்க்கரை, அதை மட்டும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சாலும் சரி, அல்லது 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம், காஞ்ச திராட்சை, கல்கண்டு, எது வேணாலும் நீங்கள் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றலாம். தீபம் வந்து கிழக்கோ அல்லது வடக்கு முகமாக பார்த்து எரியணும். நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து எரியணும். இது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைச்சா இதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண திரிநூல் போடுங்க. இதை நீங்கள் போடும்பொழுது உங்களுடைய கடன் சுமை எல்லாம் நீங்கி அளவற்ற செல்வ வளம் என்னிடம் வந்து பெருகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த 11 வாரங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து செய்ய முடியாட்டினா ஒரு வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் சுத்தபத்தமாக செய்யணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு ஒரு 10 நிமிஷமாவது அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல், பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேண்டுதலையும் நீங்கள் பிள்ளையார்கிட்ட வைங்க. இந்த குன்றின் மணி வந்து செல்வ செழிப்பிற்கு மட்டுமே இதை வந்து நம்ம தீபத்தில் போட்டு ஏற்றணும். வேலை கிடைக்கிறதுக்கோ திருமணம் ஆகிறதுக்கோ அதுக்கெல்லாம் இது பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரு வாரம் இந்த மாதிரி 3 குன்றின் மணி போட்டு ஏற்றுறீங்கன்னா அடுத்த நாள் இந்த குன்றின் மணியை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். அதாவது பூந்தொட்டிகளில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீக்கு புதுசாக 3 குன்றின் மணி தான் நீங்கள் ஏற்றணும். இது வந்து ஈஸியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வேணும்னா நான் அதுக்கு ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கை தரேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.